வீட்டை காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. தூங்கிட்டு இருந்த நீ எப்படி இங்க வந்த? நான் தூங்குற மாதிரி நடிச்சதே உன்னை தப்பிக்க வச்சு உன் மூலமாவே உன் வீட்டை கண்டுபிடிச்சத்தான். இனி என்ன போக வேண்டியதுதான். சத்தம் போடுவேன் நினைச்சேன். ஏதாவது சத்தம் போட்ட கண்ணை நோடி வாடி. கையெடுத்ததுக்கு அப்புறம் சத்தம் போட்ட ஜாக்கிரதை. அடியே புள்ளி வச்ச மான்குட்டி நீ தாண்டி ஒன்ன தள்ளிக்கிட்டு வந்தவன் நான் தாண்டி. அடியே புள்ளி வச்ச மான்குட்டி நீ தாண்டி ஒன்ன தள்ளிக்கிட்டு வந்தவன் நான் தாண்டி. இந்த முறப்போ அந்த வெறப்போ இங்க வேகாது ஆகாது வேணாண்டி. இந்த முறப்போ அந்த வெறப்போ இங்க வேகாது ஆகாது வேணாண்டி. அம்மாடி அக்கில்லாடி புத்திகத்தான் காட்டிப்புட்டு மத்தியில மாட்டிக்கிட்ட. அடியே புள்ளி வச்ச மான்குட்டி நீ தாண்டி ஒன்ன தள்ளிக்கிட்டு வந்தவன் தாண்டி. இந்த மரப்பூ அந்த வெறப்பூ இங்க வேகாது ஆகாது வேணாண்டி. நீ பண்ண கணக்குத்தான் நல்லா புரியும் எனக்குத்தான். அடியே குட்டி உனக்குத்தான் இந்த பாடி எதுக்குத்தான். அடி தப்பாது வச்ச குறி சும்மா தட்டாத வெட்டு கிளி. அடி தப்பாது வச்ச குறி சும்மா தட்டாத வெட்டு கிளி. நீ வந்தா என் பக்கம்தான் ஏராள ரொக்கம்தான். விட்டாலே வெக்கம்தான் போனாலே துக்கம்தான். உன்னை விட நான் ரொம்ப கெட்டிக்காரன். அடி உள்ளபடி நான் நல்ல காவல்காரன். செல்லாது அஜம்பந்தா எண்ணியத மாத்திக்கடி உன் மனச தேத்திக்கடி. அடியே புள்ளி வச்ச மான்குட்டி நீ தாண்டி அவனை தள்ளிக்கிட்டு வந்தவன் நான் தாண்டி. இந்த மரப்பூ அந்த வெறப்பூ இங்கே வேகாது ஆகாது வேணாண்டி.
ஆசைக்கு பொண்ணத்தான் அம்பளங்க கடத்துவான் காசுக்கு ஒன்னத்தான் கடத்துனவன் நானுதான் உனக்கு கண்டாலே கும்மாளந்தான் பணம் வந்தாலே கொண்டாட்டந்தான் உனக்கு கண்டாலே கும்மாளந்தான் பணம் வந்தாலே கொண்டாட்டந்தான் நான் நிப்பேண்டி முன்னாலே நோட்டம் விட்டு கண்ணாலே போனாவும் பின்னாலே படையெடுப்பேன் தன்னாலே ஒன்ன வச்சு நான் ரொம்ப திட்டம் போட்டு அந்த எண்ணத்தில போயாம வட்டம் போட்டேன் எல்லாமே உன்னாலே நல்லபடி ஆயிடணும் பல லட்சம் கிடைச்சிடணும் அடியே புள்ளி வச்ச மான்குட்டி நீ தாண்டி அவனை தள்ளிக்கிட்டு வந்தவன் நான் தாண்டி இந்த மரப்பூ அந்த வெறப்பூ இங்க வேகாது ஆகாது வேணாண்டி இந்த மரப்பூ அந்த வெறப்பூ இங்க வேகாது ஆகாது வேணாண்டி. ஹலோ, அமெரிக்கால இருந்து மெட்ராஸுக்கு வந்த உங்க ராதா இப்ப எங்க கஸ்டடியில தான் இருக்கா. என்ன சொல்றீங்க? அவ உயிருக்கு நாங்க வச்சிருக்க விலை 10 லட்சம். அத மரியாதையா பல்லாவரம் மாந்தோப்புக்கு வந்து கொடுத்தீங்கன்னா அவளை உயிரோட பார்க்கலாம். இல்லனா அவ க்ளோஸ். அப்படியே ஒண்ணு செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் தானே வேணும்? நீங்க சொன்ன அந்த இடத்துக்கு பணத்தை கொடுத்து அனுப்புறேன். ப்ளீஸ் ராதா ஒண்ணு செஞ்சிடாதீங்க. ராதா ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நான் இப்ப பணத்தை கொடுத்து அனுப்புறேன். கடத்து வச்சிருக்கவன் போன் பண்ணா 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அவங்க உயிரோட பார்க்க முடியும். இல்லைன்னா கொண்டு மிரட்டுறான். நான் போய் பணத்தை கொடுத்துறேன். நீங்க கொண்டு போய் கொடுத்துற அதை அழிச்சிட்டு வாங்க ப்ளீஸ். இதெல்லாம் அப்படி விடக்கூடாது. நான் உடனே போலீஸ்க்கு போன் பண்றேன். சும்மா இருங்க. நமக்கு பணம் முக்கியம் இல்ல, ராதாவோட உயிர் தான் முக்கியம். நீங்க இருங்க, இப்ப பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். நாம தான் திருடன்னா ஊர்ல உள்ள எல்லாருமே திருட்டு பயலா இருக்கான். என்னது? லெட்டர். அன்புடைய ராதாவுக்கு 10 லட்சம் ரூபாய் தர தயாராக இல்லை. அதற்கு பதிலாக தாங்கள் கூறியபடி இதே இடத்தில் அவள் பிணத்தை வைத்தால் பெற்றுக்கொள்ள தயார். மிக்க நன்றி. நிச்சயமா இந்த லெட்டர் எங்க வீட்ல இருந்து யாரும் எழுதிருக்க மாட்டாங்க. என் கார்டியன் என் மேல உயிரே வச்சிருக்காங்க. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. ஓ, அப்படின்னா உனக்கும் உன் கார்டியனுக்கு இடையே யாரோ ப்ளே பண்றாங்க. நீ செத்துட்டா ஏதோ பெருசா கிடைக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. அவங்க எப்படியோ போய் தொலையிட்டோம், நமக்கு பணம் வந்து சேரலையே. யோ, என்ன விட்டுடுங்கய்யா, நான் வீட்டுக்கு போறேன். வேணும்னா என் நகரத்தெல்லாம் பெட்டிக்குள்ளதான் இருக்கு. அதெல்லாம் வித்து பணம் எடுத்துக்கங்கய்யா. ஐடியா. அப்படி செய்வோமா? இந்த பொண்ணு ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கிறா. இந்த சமயத்துல நாம சுயநலமா நடந்துகிறது மனிதத்தன்மையே இல்லை. அதுக்காக ஆயுஷ் பூரா அவளுக்கு சாப்பாடு போட்டு காப்பாத்த சொல்றீங்களா? அவ சாப்பாட்டை தின்னுட்டு அவளுக்கே யாரோ துரோகம் பண்ண நினைக்கிறாங்க. அதை நாம கண்டுபிடிக்க வேண்டாம். ஐயோ, இது நமக்கு வேண்டாத வேலை. ரங்கா, மனிதன் தன்னுடைய தேவைகளுக்காக மட்டும் வாழணும்னு நினைச்சா அன்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். முதல்ல நான் இந்த பொண்ணை வச்சு பணம் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ இந்த பொண்ணு இருக்கிற நிலைமையை பார்த்தா நோ. இப்ப என்ன செய்யலாங்கிறீங்க? பதில் சாத்திங்க. வணக்கண்ணே, சீக்கிரமா வரேன். முறைப்பீங்களே பையா. ஹலோ.